ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்க வச்சு குண்டு குண்டு அழகாக மினி குலோப்ஜாம் தாங்க செய்ய போகிறோம். 3 சக்கரவள்ளி கிழங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆவியில் வேக வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த கிழங்கை தேங்காய் துருவலில் வச்சு துருவிக்கலாம். நம்ம அப்படியே கையிலேயே கூட மேஷ் பண்ணிக்கலாங்க. ஆனால் துருவலில் துருவிட்டு நம்ம பிசையும் போது கட்டிகள் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் துருவலில் துருவிக்கிறேன். இப்போ எல்லா கிழங்கையும் துருவிட்டேங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதுக்கு தண்ணி எதுவும் தேவையே இல்லை. அந்த கிழங்கோட ஈரப்பதமே போதும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேங்க. ஒரு தட்டில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. தண்ணி 1/2 கப்பு, சர்க்கரை 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறாங்க. 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும். அந்த பதம் இருந்தாலே போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் பிழிஞ்சிக்கிறேன். அப்போ தான் சர்க்கரை பாகு கெட்டிப்படாமல் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போது நம்ம பிடிச்சு வச்சுருக்க உருண்டைகளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. கலரும் நல்லா மாறி இருக்கு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியே நல்லா கலர் மாறி வருங்க. இது ஹையில் வச்சுருந்தா வெளியே தாங்க கலர் மாறும், ஆனால் உள்ளே மாவு வேகவே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் மாறி சூப்பராக வந்துடுங்க. இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்த உருண்டைகளை ஜீராவில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நான் பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் ஜீராவில் சேர்த்துக்கிறேன். இப்போ லேசாக கலந்து விட்டுடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க. 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. குலோப்ஜாம்லாம் நல்லா ஊறி நல்லா குண்டு குண்டாக நல்லா அழகாக இருக்குங்க. ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளுடைய சுவையான சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச மினி குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள், அப்படி கட் பண்ணும்போதே இப்படி வந்துடுது. அந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குங்க. பாருங்கள், ஜீராலாம் எந்த அளவுக்கு உள்ளே இறங்கியிருக்குன்னு. இந்த சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச மினி குலோப்ஜாமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.